ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மசாலா கறி. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். போன வாரம் சந்தையில் இந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கினேன். என் பையனும் பொண்ணும் இதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு புரியல. இந்த கத்திரிக்காய் வாங்கும்போது மசாலாவில் நல்லா ஊற வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றதால இந்த கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் மசாலா கறியை ஆக்கிட்டேன். ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கறதால வெங்காயம் சட்டுன்னு வதங்கும். இந்த வாரம் நான் சந்தைக்கு போகலை, அதனால் காய்கறி இல்லை. அதனால தான் இந்த கத்திரிக்காய் பொரியல். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போவும் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு அதிக பொருட்கள் தேவைப்படாது. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும். நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயார் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் சேர்க்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லா பொருட்களும் சேர்த்து வீட்லேயே தயார் பண்ணது இது. நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அதில் கோட் ஆகணும். இந்த கத்திரிக்காய் மசாலா கறி எல்லா வித சாதத்துக்கும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரசம் சாதத்துக்கு சூப்பராகவே இருந்துச்சு. கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு பதம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில் நல்லா வேக வச்சுருங்க மூடி போட்டு. நம்ம வீட்டில் கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஒரு மசாலா கறி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி மறுபடியும் கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி கிளறி விடுங்க. கத்திரிக்காய் மசாலா கறி தண்ணிலாம் வற்றி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு காய்கறி எடுத்தோன்னா அதை நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரே மாதிரியே செய்வோம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா நம்ம ரெடிமேடாக தயார் பண்ணி வச்சிட்டாலே போதும். சட்டுன்னு ஏதாச்சும் ஒரு ரெசிப்பியை நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.